தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தின் குடிகள் பொய்யான இட்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு பொய்யான என்பது பெருகி காணப்படுகிறது. நீதிமன்றத்தில் உண்மை தன்மை மறைக்கப்பட்டு பொய்யான இடுகிற வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் ரட்சிக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். பொய்யான இடுகிற அதிகாரிகள் தேவன் தொடும்படியாய் நாம் ஜெபிப்போம். பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிற அரசியல்வாதிகள் மனம் திரும்பும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். எங்கெங்கெல்லாம் பொய்யானை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் மாற்றி அமைத்து பொய்யான இடுகிற ஜனங்களை தேவன் தொட்டு உண்மை நம்முடைய தேசத்துல காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துல பொய்யான இடுகிற தன்மை இன்றைக்கு பெருகி காணப்படுகிறதப்பா. இதனால பாமர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, உண்மை தன்மை மறைக்கப்படுகிறது சுவாமி. நீதிமன்றத்துல மறைக்கப்படுகிறது ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவைகளெல்லாம் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொய்யான இடுகிற மக்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பொய்யான இடுகிற அதிகாரிகளை கர்த்தர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பொய்யான இட்டு தேசத்துல சாபங்கள் பருகாதபடிக்கு ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எல்லாருக்குள்ளேயும் உண்மை தன்மை காணப்பட ஆளுகிறவர்கள், அதிகாரிகள், நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா உண்மை காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த பொய்யானையினால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற உண்மை தன்மை வெளிவந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.